ஸ்ட்ரைக் கைஸ். ஐயோ பறக்க விட்றியே. சட்டையெல்லாம் நாடி போச்சு கைஸ். பூரா சட்டையில தான். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட்டுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஸ்பாட்டை பாருங்க. பாப்பாவா மாட்டு தானே அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலர்ஸ் பண்ணுறோம். தெரியுதுதான் இதான் கைஸ் பாதை. இங்கே போகிறதுக்கு வேறு பாதை இல்லை. அந்த சைடு வர முடியாது, அங்கிட்டு பாதை இல்லை. ஐயோ இன்னும் முன்னாடி போயிடலாமா? அங்கே போயிரு, அந்த இடத்துக்கு போயிரு. கேஷ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோம் இந்த ஸ்பாட்டு, புது ஸ்பாட்டு. மீன் ஒன்று இருக்க மாதிரி தெரியல, ஆனால் ஒரு சைட் கொடுத்துச்சு. அங்கே முன்னாடி இது ஏரி ஜாயின் ஆகிற இடத்துக்கு போகிறோம். இது தண்ணி ஜாயின் ஆகிற ஏரிக்கு போகிறோம். இப்போ இங்கே அடிக்கிற மீன் ஒன்றா மீன் இருக்குன்னு சொன்னாங்க. வந்தாலும் மீன் ஒன்றும் அடிக்கல, 2 சைட் கொடுத்துட்டாங்க முன்னாடி. அப்படியே இந்த தண்ணி போகிற வாக்கிலேயே போனோன்னா அங்கே ஒரு ஏரி ஜாயின் ஆகும். நேராக இப்போ நம்ம அந்த ஏரிக்கு போகிறோம். ஓகே கைஸ், अट्रैक्शन नहीं होगा आप लोग मच्छी दिए पैकरा बोर्ड है पैकरा डाले तो बच्चा डालेगा मारेगा, जिंदा में मारेगा पैकरा में. வணக்க நினச்சிட போகிறாங்க நம்மள. இன்னும் ஜாவாவுக்கு மீன் வர மாதிரி. நான் ஜாவாவில் ஒரு 4 தடவை போட்டு பார்த்துறேன். இதே பேக்கரை V3 போடுறேன். என்ன ஆகுது பார்ப்போம். மாற்று ஃப்ராகை மாற்று. லால் பேக்கரோ V3 அவர் ஃபேவரட் ஃப்ராக். இருக்கிறதுலே நல்ல ரிசல்ட். லால் பேக்கரோ V3 ஸ்டாக்லாம் நினைச்சுமே காட்டு ஃப்ராக் கட்டு. இதான் பார்த்துக்கோங்க, லார்க் பேக்கரோ V3. யாரும் இந்த ஸ்பாட்டில் ஒன்று மாற்றல, அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். சரி இந்த சைடு முடிச்சு ரைட் சைடு அங்கே போட லைன் போடலாம். ஜாவாவோட பேக்கவே போடு. ஸ்ட்ரைக் கைஸ், போட்டோடனே ஸ்ட்ரைக்கு இந்த இடத்துல. இது சாக்குங்க, சாக்குங்க. ஐயோ அங்கே கிடக்கு மீன். எடு மீன் ஜெய் சின்னதாட்டிக்க போதும் போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. விட்டுரு கீழே விட்டுரு. The next day. ஹலோ கைஸ், அன்றைக்கி போனால் ஒரு ஸ்பாட்டில் அடித்தோம் மீன். ஒன்றுமே மாட்டல. அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வேறு புது ஸ்பாட் வந்துருக்கோம். கண்டினியூ பண்ணுற வீடியோ எனக்கு. அந்த வீடியோட இந்த வீடியோ நாங்கள் இப்போ சேர்த்து தான் அப்லோட் பண்ணுவோம். இது வேறு ஸ்பாட்டு. ஐயோ மிஸ் காய்ஸ், ரெண்டு டைம் மிஸ். இந்த டைம் அடிக்கலாம். ஸ்ட்ரைக் கைஸ், ஸ்ட்ரைக் கைஸ். ஐயோ செடியில் மாடி விட்டுருச்சு. சேக்க சேக்க செடி மாடி விட்டுருச்சு. நீ இல்லையோ வாங்க
இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு நினச்சா இறங்க வச்சதே. சே மீன் இருக்கான்னு தெரியல. ஸ்ட்ரைக்கு குதிச்சு இது இருக்குதே. இங்கே இருக்க மீன் மீன் தெரியல எடுத்து எண்ணியா ஓடிச்சு காய்ஸ். சே Stay guys. ஓய் செடியில் மாட்டி விட்டுச்சு. ஐயோ சேக்கை இது வேற இந்த செடிகிட்ட போட்டு இல்லை இருக்கு மீன் இருக்கு செடியில் மாட்டிகிட்டு இருக்கு. வந்தா பரவாயில்ல வந்துரு. மீன் செடிட்ட கை சொல்லிருக்காங்க தலை மட்டும். ஐயோ சைஸு தான் இங்கே பாரு. இப்போ எப்படி எடுப்பேன் நான்? மீன் வெளியே எடுத்தாச்சு எப்படியோ ஒரு வழியாக லேண்ட் பண்ணிடுவோம் மேலே. இங்கே பாருங்க 1 கிலோ வரும் நாடு. தூக்கு எப்பா 1 கிலோ மேலே இருக்க மாட்டேங்குது. சரியான சைஸ் இல்லை. டயர்டாகிடுச்சு மீனை எப்படியோ டயர்டாக்கி விட்டு எடுத்தாச்சு மேலே. ஸ்ட்ரைக் கைஸ். ஐயோ பறக்க விட்றியே. சின்னதா நீ ஏந்திச்சு அப்பா இது விட்டுரு. எடுத்து போடுறா பேசிக்கலாம். இதையா அது ஊக்கு மட்டும் ரிமூவ் பண்ணி விடு. மேலே தான் நடக்குது. எங்கே போட்டு அப்படியே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சுமாரான ஏரியா பார்த்துக்குங்க. சும்மா 2-3 கூட்டை தான் இருக்குது. ஆனால் அதுக்கே ஒரு ரெக்கார்டு பண்ணாமல் விட்டாச்சு. ஆனால் வச்சு 7 வீடு தூக்கிட்டு வராங்க பாருங்க. ஃபுல்லாக சட்டையெல்லாம் நாடி போச்சு கைஸ். பூரா சட்டையில் தான் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 1,300 வருது இந்த மீன் மட்டும். பிடிக்க முடியல. இது வந்து ஃபயர்ஸ் அடிச்சது. ஒன்று மட்டும் தான் நான் அடித்தேன், வேறு எதுவுமே அடிக்கல. இது எல்லாமே அண்ணன் அடிச்சது. நான் ஒன்று அடிச்சேன். எங்க நீ அடிச்சது இதை அதுதான் அங்கேயே விட்டாச்சே. அவன் எடுத்து போயிட்டாங்க. 2 அடிச்சேன்டா. 2 இல்லை 1 தான். ஆமாம் 1 2 3 4 5 6 7 8. இன்னைக்கு இவ்வளோ மீன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ பக்கம் வரும் இது மட்டும். அடித்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா லார்க் மேக்ரோ வேல் வாரியர் ஜாவா ஜாவா ஸ்பேரோ ஸ்பேரோ ஒன்று